விருத்தாசலம் நகரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இயற்கையோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கேன், பேசணும்ல. வருகிற ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிலே கடந்த வாரம் கூட்டணி நாடகங்கள் எல்லாம் அரங்கேறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழக மக்களால் விரும்பப்படாத இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களும் புறக்கணிக்கின்ற, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியாளர்களும் இன்றைக்கு கூட்டணியிலே ஓரணியிலே திரண்டு வந்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு அவர்களோடு சமூக நீதி காத்த போராளியும் சேர்ந்து வந்திருக்கிறார். அந்த கூட்டணி இன்றைக்கு தமிழக மக்களால் மிகவும் ரசிக்கப்படுகின்ற ஒரு கூட்டணியாக நாம் நமது செல்போன்களிலே பார்த்தால் இந்த கூட்டணியை பற்றி பல பேர் கட்சிகளை தாண்டி சமூக வலைதளங்களிலிருந்து பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை பதிவு செய்யவில்லை. இந்த ஆளுகின்ற ஆட்சியை பற்றி கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் அவரது முதல்வர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார்கள். அதை தமிழ்நாடு முழுவதும், அது இன்றைக்கு ஏன் தமிழ் மொழி பேசும் மக்கள் உலகெல்லாம் எங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அலைபேசியிலே, செல்போனிலே அது பரவி வருகிறது. அந்த வெளியே கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்களேன். வெளியே இன்றைக்கு இதுவரை நாம் எத்தனையோ கூட்டணிகளை, எத்தனையோ தேர்தல் நேரத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைந்த உடனேயே மக்கள் இவ்வளவு வெகுவாக பாராட்டுகின்ற அளவுக்கு, சீரேட்டுகின்ற அளவுக்கு ஒரு கூட்டணி இதுவரை அமைந்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. காரணம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், அவர்களோடு தமிழ் மக்கள் விரும்பாத, எப்பொழுது முடியும் இந்த ஆட்சி என்று காத்திருக்கின்ற இங்கே ஆளுங்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது. அவர்களோடு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அடிக்கடி சொல்கின்ற, மூச்சுக்கு 300 முறை சொல்கின்ற, இது அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்கின்றவர்களில் நமது இதய தெய்வம் அம்மா அவர்களை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எவ்வாறெல்லாம் விமர்சித்தார் என்பதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு, அம்மாவை ஒரு கொலை குற்றவாளி, ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் பெங்களூர் சிறையிலே இருக்க வேண்டும், அந்த குற்றவாளிக்கு நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்ற கட்சி அது. போதாக்குறைக்கு சட்டமன்றத்திலே அவர் பணத்தை கூட திறக்கக்கூடாது என்று கடும் கண்டனம் தெரிவித்த கட்சிகள். அதனோடு இவர்கள் கூட்டணி செல்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி யாரால் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்கிறது என்பது. நமது கழக பொதுச் செயலாளர் திரு சின்னம்மா அவர்கள் முயற்சியால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு தொடர்கிறது. இந்த ஆட்சி அன்றைக்கு வாக்கெடுப்பின் பொழுது கடந்த 2017 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் அவரை முறியடித்து இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக இருந்த என்னையும் நமது பொதுச் செயலாளரையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதற்கு தகுந்த தண்டனையாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள், என்றைக்கும் நாங்கள் துரோகத்திற்கு துணை நிற்க மாட்டோம், ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கண்டு நாங்கள் என்றைக்கும் பயப்பட மாட்டோம், அதில் மயங்க மாட்டோம் என்று நாங்கள் என்றைக்கும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்போம் என்று புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம்
அம்மா அவர்களை 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அந்த இரட்டை இலை சின்னத்தையே அங்கே தோற்கடித்தார்கள். காரணம் அது இன்றைக்கு துரோகியில் கையிலே இருக்கின்ற காரணம் தான். அதுபோல எப்படி புரட்சி தலைவர் அமெரிக்காவிலே மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சென்றிருந்த பொழுது சட்டமன்ற பொதுத் தேர்தல் 84 வந்த பொழுது அவரை தமிழ்நாட்டிலே உள்ள மக்களை எல்லாம் அவர் திரும்பி வந்து விடுவார் என்று அவருக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பல பொய் பிரச்சாரங்களை செய்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி வரமாட்டார், அவர் உயிருடனே இல்லை என்று அன்றைக்கு அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கின்ற அளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் மக்களை குழப்பி விடலாம் என்று திமுக பகல் கனவு கண்டு கோயம்பல் தத்துவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசு நமது அம்மா அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சிகிச்சை முடிந்து நல்ல விதமாக திரும்பி வருவார், நீங்கள் அவரை முதல்வராக்குங்கள், துள்ளி குதித்து வருவார் என்று அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று புரட்சி தலைவருக்காக வாக்கு சேகரித்தார்கள். தமிழ்நாட்டு மக்களும் புரட்சி தலைவரை முதல்வராக்கி அவர் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்று திரும்பினார். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அன்றைக்கும் இதுபோல பொய் பிரச்சாரம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மாவை கொன்று விட்டார்கள். அதுவும் அம்மாவோடு 30 ஆண்டுகள் அவருக்கு ஒரு தாயாய், தோழியாய், தங்கையாய் இருந்து அவரை பார்த்து கொண்ட நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டியெல்லாம் அவர்களது நிர்வாகிகளை வைத்து பொய் பிரச்சாரம் செய்தது. அதற்கு தண்டனை அளிக்கின்ற விதமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே அம்மாவின் தொகுதியிலே நடந்த இடைத்தேர்தலிலே உதயசூரியன் 7 கட்சி 8 கட்சி என்று கூட்டணியோடு வந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு டெபாசிட் பறிபோகின்ற அளவுக்கு மக்கள் தீர்மானித்தார்கள். இதுதான் தமிழகத்தின் நிலை. தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களை ஆட்சியில் தொடரக்கூடாது என்று விரும்புகிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிறது என்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு ஆர்கே நகரிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பழம் என்கிற விதமாக அன்றைக்கு தோற்கடித்தார்கள் ஆளுங்கட்சியை. அதுவும் சட்டமன்ற தமிழ்நாடு வரலாற்றிலே சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை இதுவரை ஜெயித்ததில்லை என்கிற சாதனையை முறியடித்து 41,000 வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற செய்தார்கள் என்றால் காரணம் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, நம் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான். இப்பொழுதும் தேர்தல் வருகிறது, மக்களை கண்டு அஞ்சிக் கொண்டு அந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கிறார்கள். அதுவும் யாரோடு? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டு விவசாயிகள் அங்கே டெல்லியிலே போராட்டம் செய்த போது அவரை கண்டுகொள்ளாத பிரதமர் தலைமை வைக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு, தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் புறக்கணிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இங்கே மக்கள் விரும்பாத இந்த கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறது. நமக்கு தான் துரோகம் செய்தார்கள் இந்த ஆளுங்கட்சியினர் என்றால் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் கட்சி எங்களிடம் இருக்கிறது, இரட்டை இலை எங்களிடம் இருக்கிறது என்று மக்களை ஏமாற்ற பார்க்கிறவர்கள் அம்மாவை ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் சிறைச்சாலையிலே இருப்பார், அவருக்கு நினைவு இல்லம் கட்டக்கூடாது என்றெல்லாம், அவர் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றம் வரை சென்றவருடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு கொதித்து போய் இருக்கிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% இது போன்ற செயல்களிலே இவர்கள் ஈடுபடுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கி வருகிறார்கள். எஞ்சி இருக்கின்ற தொண்டர்களும் அங்கே எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றே தெரியவில்லை. அங்கே வேண்டுமானால் அந்த நிர்வாகிகள், எஞ்சி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று இருப்பவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளாக இருப்பவர்கள் தங்களுக்கு பதவிதான் முக்கியம், வசூல் தான் முக்கியம் என்று வேண்டுமானால் அவர்கள் இருக்கலாமே தவிர உண்மையான தொண்டர்கள் எஞ்சி இருப்பவர்கள் நிச்சயம் இதை கண்டு அவர்கள் வேண்டெழுவார்கள் என்பது தெரியும். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டோம், 101% கூட்டணி வைக்க மாட்டோம். அவ்வாறு கூட்டணி வைத்தால் அவர் சம்பந்தப்படுத்தி அந்த தலைவர் ஒரு 75 வயது பெரியவர் பேசுகின்ற
சமூக நீதி காத்த போராளி என்று சொல்பவர் பேசுகின்ற பேச்சா? உண்மையிலேயே சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதை போராடி பெற்று தந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களை குற்றவாளி என்று சொன்னவர், அதுவும் 75 வயது பெரியவர், 30 ஆண்டு அரசியல் அனுபவம் உள்ளவர், அந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது அவர் தாயை சம்பந்தப்படுத்தி எனக்கு நாக்கு கூசுகிறது. அந்த வார்த்தையை சொல்ல முடியாத வார்த்தையை பொதுவெளியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிவிட்டு அவரது மகன் சின்னையா என்று அவர்களால் அன்பாக அழைக்கப்படுகின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பழனிசாமி அண்ணனையும் பன்னீர்செல்வத்தையும் நாம் கூட அப்படி விமர்சிக்க மாட்டோம். பழனிசாமியுடைய பாணியிலேயே உரிமையிலே அவரை விமர்சித்தது, பேட்டி கொடுத்தது உங்களுக்கு தெரியும். இருங்க 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 பேச கொஞ்சம் பேசிக்கிற தலைவா, அப்புறம் நீ பேச. நீனும் அவர் மைக்கில் டாக்டர் ராமதாஸ் பேசுற மாதிரி பேசிட்டே இருக்காது, கொஞ்சம் இருங்க. அது அவர் என்ன சொன்னார்? பழனிசாமி ஆட்சி என்றால் என்னவென்று தெரியுமா? நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா? சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த அமைச்சர்களுக்கு காலில் விழுவத்தான் தெரியும். மானம் கெட்டவர்களே, வெக்கம் கெட்டவர்களே என்று பேசினார். பன்னீர்செல்வத்தை பார்த்து நிதி மந்திரியாக இருக்கின்ற உங்களுக்கு நிதி என்றால் என்னவென்று தெரியுமா? நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு விருது சாப்பிடுகிறார்கள், கூட்டணி வைக்கிறார்கள். போதா குறைக்கு 70 லட்சம் கோடி ஊழல் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தவர்கள் இன்றைக்கு அந்த ஊழல் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது அந்த கட்சியின் தலைவர்களுக்கு வேண்டுமானால் அதை பொறுத்துக் கொள்வார்களை தவிர இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில தான் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயம் அதை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் விமர்சித்தவர்கள், அது டாக்டர் அன்புமணியின் வார்த்தையில் சொல்வது என்றால் இது மெகா கூட்டணி இல்ல, மானங்கட்ட கூட்டணி. உண்மைதானே? போன வாரம் போய் கவர்னர்கிட்ட 70 லட்சம் குற்றச்சாட்டு சொல்லி ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு சொல்லி மனு கொடுக்கிறாங்க. இந்த வாரம் ஹோட்டல்ல ஒப்பந்தம் போறாங்க. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, அந்த 7 தொகுதியில நீங்க டெபாசிட் கால் பண்ணிடுவீங்க, அது வேற. தமிழ்நாட்டு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா உறுப்பினர் வேணுமா? யார்? நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவர் சொல்றாருல குற்றவாளி, அவரால் வெற்றி பெற செய்யப்பட்ட மக்கள் அவருக்காக வாக்களித்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து இவரை ராஜ்யசபா மெம்பராக அவருடைய பையனையோ அவங்க வீட்டில் யாரையோ அனுப்புறதுக்கு. அதான் குற்றவாளி அவங்க. ஆனா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க கட்சி எம்எல்ஏக்கள், அம்மாவால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும். அது என்ன நாய் அந்த பெரியவர் பேசுறாருன்னு தெரியல. இங்க ஒருத்தர் அவர் பெரிய அவர் மைக்க பார்த்தா பேசி மாட்டிக்கிட்டு இங்க ஒருத்தருக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பெரிய இதெல்லாம் போய் மக்கள் எப்படி இதெல்லாம் சகிச்சுப்பாங்க? அவங்க கட்சி நிர்வாகிகள் எப்படி இதை மக்களை சந்திக்க போறாங்க? பாவம். ஏன்னா இவங்க தலைவர்கள் பேசிவிட்டு அமைதியா இருப்பா, தலைவர்கள் பேசிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் ரோட்டில் இப்ப நகராட்சியர் அங்க இருந்தாருன்னா அவர் உங்களை எல்லாம் பார்க்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கணும். அவர்கள் நண்பர்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறாங்க? உண்மையாவே அவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். காரணம் நானும் ஒரு கட்சியில தொண்டனா நிர்வாகியா இருந்துதான் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் வந்திருக்கேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நானும் பாராளுமன்ற உறுப்பினரா வேட்பாளரா தெரு தெருவா சுத்தி வந்தவன் தான். இப்ப சட்டமன்ற தேர்தலையும் நான் ஆர்கே நகர்ல தெரு தெருவா சுத்தி தான் வந்தோம். என்ன கேள்வி கேட்பாங்க நம்ம நிர்வாகிகள், எப்படிதான் பாவம் அவங்க எல்லாம் அந்த பாட்டாளி சொந்தங்கள்லாம் இதை தாங்கிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. சரி, அதை விட்டுருவோம். இந்த மகா கூட்டணி, இன்னொரு கூட்டணி பைல்வான் கூட்டணி. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி ஏதோ 4 மாநிலத்தை சேர்ந்ததோ அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு 2004ல இருந்து 2014 வரைக்கும் இங்க காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு சென்ட்ரல்ல. என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டு நலன்கள்லாம் புறக்கணித்துட்டு வராங்க. அதனாலதான் 2014ல நீங்க எல்லாம் மாநில கட்சி ஆகிய அம்மாவிற்கு அன்றைக்கு 37 தொகுதியில் வெற்றி பெற செய்தீர்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் இருந்தவரை நீட் தேர்வு இங்கு அனுமதிக்கப்படவில்லை. விவசாயிகளை பாதிக்கின்ற அந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற எந்த திட்டமும் இங்கு அனுமதிக்கப்படவில்லை.
அரசாங்கம் அனுமதிக்கின்ற அனைத்தும் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். அவற்றை மீண்டும் தமிழகத்திலே விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் யாருடனும் பதவிக்காக சமரசம் செய்து கொள்ளாத இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வருகின்ற தேர்தலிலே குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவோம். விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் நன்மைக்கு நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். நமது விருத்தாசலம் நகரம் இந்த பகுதியில் NLC நிறுவனம் நிலக்கரி எடுக்கும் பணியால் விருத்தாசலம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் 500 அடிக்கும் கீழே சென்று விட்டது. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வகையில் விருத்தாசலம் பூதாம்பூர் பகுதியில் மணிமுத்தார் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டித்தர வேண்டும். கடலூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து விருத்தாசலத்தை தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும் என பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. தனி மாவட்டம் அமைக்க தேவையான எல்லா தகுதியும் உள்ளதால் புதிய மாவட்டம் அமைத்து தர வேண்டும். விருத்தாசலம் புதுக்கூரைப்பேட்டையில் 200 ஏக்கரில் அமைந்துள்ள அரசு முந்திரி ஆராய்ச்சி பண்ணையில் அரசு வேளாண்மை பொறியியல் கல்லூரி தொடங்க வேண்டும். விருத்தாசலம் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி மக்கள் மிகுந்த சிரமப்படுவதால் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். அரசு தொழில்நுட்ப கல்லூரி வேண்டும் ஆகியவற்றை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நியாயத்தின் பக்கம் இருப்பதால் அவருக்கு செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்கள் ஆதரவோடு இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி அவர் மூலமே நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் கூறி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நகர்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.